இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு அஃப்ளிக்ஷன் டு இட்டர்னல் க்ளோரி. உபத்திரவப்படுதல் நித்திய மகிமைக்கு நம்மை கொண்டு போகிறதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:17 இப்படியாக சொல்கிறது, For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory. மேலும் காணப்படுகிற அல்ல, காணப்படாதவரை நோக்கி இருக்க நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிக கனமகிமை, நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அதிகமான மிக நித்திய கனமகிமை. கொஞ்ச கால பாடுகள், இவ்வுலக பாடுகள் என்னை என்ன செய்திடும், அவ்வுலக மேன்மை காண நான் வாஞ்சிக்கிறேன். உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தெளிவுகொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராய் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். இவ்வுலக பாடுகள் கிறிஸ்துவனாய் இருக்கும்போது எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் அநேக நாம் பார்க்கிறோம். அவர்களில் நாம் வெற்றி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாக இருந்து அநேகருக்கு நாம் சாட்சியாய் வாழ தேவன் நமக்கு அவருடைய ஆவியின் அனுக்கிரகத்தை கொடுக்கிறார். காணப்படாதவைகள் நாம் இயேசுவை இந்த உலகத்திலே பார்க்கவில்லை, ஆனால் இயேசுவை முகமுகமாய் பார்க்கும்படியான நாட்களுக்குள்ளாய் இந்த உபத்திரவங்களை நாம் சகித்து நாம் முன்னேறி செல்லும் போது நாம் நித்திய கனமகிமைக்கு மிகவும் அதிகமான அளவுக்கு நாம் அவரை அனுபவிக்கத்தக்கதான அந்த நித்தியத்தை பெறுகிறோம். அதற்காகத்தான் இவ்வுலகத்தின் பாடுகள் சகிப்போம். நாம் நித்தியத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.